பாருங்க உருண்டு போய் விழுந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கிட்டோம். பீஸ் 2 மட்டும் தான் இருக்கா. வண்டி வந்துருச்சு. நாங்கள் வந்து லேச்சுங் கிளம்பிட்டோம். ஸோ லேச்சுங்க்கு பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். மீதி எல்லாமே மேலே இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேல வச்சுட்டோம். ஏன்னா திரும்ப 2 நாளுக்கு அப்புறம் இங்கே தான் வரப்போகிறோம். ஸோ எல்லாம் இங்கே மேலே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெறும் வின்டர் செட் மட்டும் ஒரு செட்டு ட்ரெஸ் 2 டேஸ் நாங்கள் தங்க போகிறோமா, அதனால ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ போகிற வழியில் இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் தான் இருக்க போகுது லேச்சுங்க்கு. போகிற வழியில் ஒரு 2 வியூ பாயிண்ட் பார்ப்போம். ஒன்று வந்து 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்கா வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ வாங்க இந்த பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, சிக்கிமை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். அப்படியே மோனிகாச்சி என்னது சாங் பாருங்க, செம்மையா ஓடிக்கிட்டு இருக்குது. மக்களே, கேங்டாக் பாத்தீங்கன்னா எனக்கு நிஜமா ஊட்டி ஃபீல் தான் கொடுக்குது. என்ன பில்டிங்ஸ் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மற்றபடி அங்க இருக்கிற அந்த ஹில்ஸ் அந்த வியூலாம் பார்க்கறதுக்கு ஊட்டி ஃபீல் தான் கொடுக்கு. இங்க ஃபிளாக்ஸ்லாம் நிறைய பாக்குறீங்க பாத்தீங்களா. பிரசிடென்ட் வந்து அரைவல் கொடுக்குறாரு இங்கே 26, 27, 28. அவர் வர்றதுனால எங்களால் நாசுலா பாஸ் பார்த்தீங்கன்னா போக முடியல. 28ஆம் தேதி அது ஒன்று மிஸ் ஆகுது. மக்களே, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஷேர் கேப்ல வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் வந்து இறங்குவீங்க. லேச்சுங் போகிறதுக்கு இந்த ஏரியாவில் தான் வந்து ஏறுவீங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஏரியா நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. மக்களே, அங்கே பாருங்க வீடெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க. நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறேன். பார்த்துட்டு வீடியோ எடுக்காம என்ன பண்ற திட்டுறாங்க. மக்களே, நம்ம நேற்று பார்க்க வேண்டிய பக்ராம் வாட்டர் ஃபால்ஸ் தான். இதுல இங்க அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்படியே வர வழியில பார்த்தாச்சு. எப்படியோ எவ்வளவு தூரம் ஹேமர் டிராவல் இன்னைக்கு ஹோல் டே டிராவல். அவ்வளவு தூரம் மாம் போறதுக்கு? ஆமா, டிராஃபிக்ல அப்படி இருக்கும். பெட்ரோல் போட வந்தோம். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகான வியூ. அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே ஒரு குட்டி ஃபால்ஸு. ஸோ இங்கே இருந்து ஜூம் பண்ணா அங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் அழகாக இருக்குது. சிக்கிம்ல நம்ம பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபிளாக்ஸை நிறைய பார்ப்போம். இது பேர் பிரேயர் ஃபிளாக்ஸ். இது ரொம்ப புனிதமா இங்க பார்க்கப்படுது. இதை பத்தி விவரமா நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஓ மை காட் மக்களே, இதை நான் எப்படி உங்ககிட்ட விரிவிப்பேன்னு தெரியல. அவ்வளோ சூப்பரா இருக்கு இங்க வியூ. எல்லாம் ஃபாகா மறைச்சிட்டு இருக்கிறதுனால தெரியல. எல்லாம் செம்ம உயரமான ஹில்ஸ். பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட கேங்டாக்ல 5000 அடி உயரத்துல இருந்து இப்போ 17000 அடி உயரத்துக்கு வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம போகல, மேல டைம் இருக்கு. பட் போற வழியில இந்த மலைத்தொடர்களை பாருங்களேன். கொஞ்சம் இவனுங்க வேற பாட்டை போட்டு சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. காப்பி ரைட்ஸ் வரும்டா. அங்க பாரு அப்பா, செமையா இருக்கு. டிரைவர் பாட்டு கேட்டு பயங்கர வைபா செம்மையா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. புள்ளையான சாங் போட்டுட்டு. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி சிக்கிமை பற்றி 3 வீடியோ போட்டிருக்கேன். சென்னையில இருந்து சிக்கிம்க்கு நாங்கள் பயணம் பண்ணி வந்த அந்த ட்ரெயின் அனுபவம் எப்படி இருந்தது, சிக்கிம்ல டே 1 எம்ஜி லோக்கல் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கேங்டாக்ல நாங்கள் எந்த ஹோம் ஸ்டேல தங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பார்க்காதவங்க பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஈஸ்ட் சிக்கிம்ல கேங்டாக் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இப்போ நார்த் சிக்கிம்ல இருக்கிற மங்கன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சிக்கிம்ல
எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சிக்கிமோட பார்ட் 2 வீடியோல இருக்கும். கண்டிப்பா போய் பாருங்க. இப்ப நம்ம போகக்கூடிய நார்த் சிக்கிம்ல லாச்சுங் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லா கேங்டாக்ல இருந்து லாச்சுங் போற ரோட் டிராவல் தான். அந்த டிராவல் எவ்வளவு அழகா இருந்தது, அதே சமயம் எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு ரூட்டாவும் இருந்தது அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க. போற வழியில என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கறதும் இந்த வீடியோல இருக்கும். அதே மாதிரி லாச்சுங்ல நாங்க தங்கக்கூடிய ஸ்டேல ஒரு சில குழப்பம்லாம் ஏற்பட்டது. அது எல்லாமே இந்த வீடியோட கடைசியில வரும். மக்களே, இந்த மாதிரியான ஒரு ரோட் பிரிட்ஜை நிறைய கிராஸ் பண்ணிருப்போம். ஒரு சில பிரிட்ஜ் எல்லாம் ரொம்ப அபாயகரமா இருந்தது பாக்குறதுக்கே. அது எல்லாமே இந்த வீடியோல தொடர்ந்து வரும். அடர்த்தியான ஃபாரஸ்டா இருக்கு பாருங்களேன் போற வழி. இங்க பாருங்க, பயங்கர ஃபாரஸ்டா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. இங்க ஏதோ ஒரு சின்னதா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ல வேற மாதிரி இருந்தது. இங்க டிராவல் பண்றப்ப வேற மாதிரி இருக்குது. மக்களே, அங்க பாருங்க, அந்த வழியா போறோம். ஆனா பக்கத்துல தெரியுமா தெரியல, பாருங்க வாட்டர் ஃபால் செம்மையா இருக்கு. மக்களே, எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு ஃபீல், நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல பயணம் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. அப்படிதான் பயணம் பண்றோம். லூசுத்தனமா பேசிட்டு வருவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மலைக்கு நடுவுல இருந்து அப்படியே டைனோசர் வெளியில தலை காமிச்சா எப்படி இருக்கும் அந்த இடுக்குல. வாவ், இங்க பாரு, இங்க பாரு, வா, செம்மையா இருக்கும். ஐயோ ஐயோ, வா, இங்க பாருங்க. ஐயோ, இங்க பாருங்க. ஓ மை காட், மக்களே சத்தியமா பயமா இருக்குது இங்க நிக்கவே. இந்த பக்கம் கூட ஐயோ, நான் இந்த பக்கம் எடுப்பேனா அந்த பக்கம் எடுப்பேனா. மக்களே, இங்கே போட்டிருக்கு பாருங்க, வீக் பிரிட்ஜ் ஒரு வெஹிக்கல் அட் அ டைம். அதனால தான் ஒரு வெஹிக்கலா வந்துகிட்டு இருக்கு. ஐயோ, இங்க இருந்து நான் காக்க பாருங்க. இப்ப நம்ம போறோம். ஐயோ, நான் எந்த பக்கம் பாப்பனே தெரியல. ரைட்டும் நல்லா இருக்கு, லெஃப்டும் நல்லா இருக்கு. நார்த் சிக்கிம் என்டர் ஆயிட்டோம் மக்களே. எனக்கு வெளியில கேமரா விட்டு எடுக்கிறதுக்கு பயமா இருக்குது. கீழே போட்டுருவேன்னு. இங்க பாருங்க வாட்டர் ஃபால். நான் எதன்னு உங்களுக்கு காட்டுவேன், சொல்லுங்க. வண்டி வேற கடால் முடால்னு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வேற ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருப்பேன். என்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. மக்களே, அடுத்த ஒரு பிரிட்ஜ் வருது. ஏய், மியூசிக் சவுண்ட் தோடா லெஸ் கரோ. இங்க என்ன நின்று பாக்குறாங்க எல்லாம் வரிசையா? வயா இதர் சைட். வர வழியில ஒரு பிரிட்ஜில் கீழே ரிவர் ஓடிட்டு இருந்ததா. சரி, ஓகே, வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்த சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அது போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஃபேமஸான வியூ பாயிண்ட் தான் போல. எவ்வளோ வண்டி பாருங்க பார்க் பண்ணி நிறுத்திருக்காங்க சைட்ல. இது பேர் என்னன்னு தெரியல, கிட்ட போய் பார்ப்போம். மேப் போட்டிருக்காங்க இங்க, பென்சாங் மேப். என்ன மேப் இது? என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்கு. We are here. நம்ம இங்க இருக்கோம். பக்சா பிரிட்ஜ். ஓகே, இந்த இடத்தோட பேரு பக்சா பிரிட்ஜ். இங்க பாருங்க, ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸ்பாட். சில இதெல்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது. பென்சாங் அப்படிங்கிற ஒரு இடத்தோட மேப் போல இருக்கு இது. வாஷ்ரூம். ஓ அது வாஷ்ரூமா? ஆனா அங்க ஒரு பிரிட்ஜ் போகுது, கிட்ட போய் பார்ப்போம். பிரிட்ஜ் மேல நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பழசா இருக்கு. வாவ், எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. பிரிட்ஜ் மேல நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கைஸ், நம்ம லாச்சுங் போகிற வழியில் ஸோ ரோடு கிராஸ் ஆகிட்டு இருக்கா. அந்த பிரிட்ஜு கிட்ட டக்குன்னு பார்த்தோம் ஒரு ஃபால்ஸ் மாதிரி வந்துருந்து. ஸோ என்னடான்னு பார்த்தா ஒரு பழைய காலத்து பிரிட்ஜ் இருக்குது. அது ஃபுல்லாக ஃப்ளாக் கட்டி விட்டுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ அதுக்கு மேலே அலௌடு இல்லை, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இங்கே நின்று அந்த ஃப்ளாக் பறக்கிறதுலாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இதுக்காக தான் சிக்கிம் வரணும்னு பயங்கர பிளான் போட்டு ஏகப்பட்ட பிரச்சனையில் அப்படி இப்படின்னு ஏதோ சமாளித்து வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி டே பிளானே கூட எங்களுக்கு மாறுற மாதிரி தான் இருந்தது. கடைசி டைமில் தான் அப்புறம் கன்ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ பார்ப்போம். இந்த பிரிட்ஜுக்கு கீழே ஓடுற இந்த ரிவர் தான் டீஸ்டா ரிவர். சிக்கிம்லேயே ரொம்ப முக்கியமான ரிவர். இந்த ரிவரை பத்தி நிறையவே சிக்கிமோட ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வெஸ்ட் பெங்கால்ல ட்ரெயினை விட்டு இறங்குனதும் சிலிகுரியில இருந்து கேங்டாக் போற வரைக்கும் இந்த நதி நம்ம கூடவே வந்தது. இப்போ கேங்டாக்ல இருந்து லாச்சுங் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா இதே நதி கூட தான் நம்ம பயணம் பண்ணி போவோம். லாச்சுங் வரைக்கும் இல்ல, கசோர் அப்படிங்கிற ஒரு இடம் வரைக்கும். அதுக்கப்புறம் இது வெஸ்ட் நோக்கி போயிடுது. ஆனா அங்க இருந்து லாச்சுங் வரைக்கும் நம்ம கூட வேற ஒரு ரிவர் வருது, அதுதான் லாச்சுங் ரிவர். நம்ம அடுத்தது 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். அதுதான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த லாஸ்ட்லேருந்து ஃபுல்லாக வண்டி ஏற்றி வச்சிருக்காங்க. ஃபுல்லாக டிராஃபிக்காகவே இருக்குது. நம்ம வேகமாக போயிட்டு 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால் பார்த்துட்டு ஓடி வந்துடுவோம். ஏன்னா டிரைவர் வந்து அடுத்து நம்ம போகிறது லேட் ஆகிடும். ஆல்ரெடி நீங்கள் மார்னிங்கே வேற ஒரு டிரைவருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தனால லேட் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வேகமாக போயிட்டு டக்குன்னு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ வீடியோவில் எடுத்துகிட்டு டக்குன்னு ஓடி வந்துடும். நடந்து போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் கியூ வந்து நிக்குது பாருங்க. அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கதான் எங்கேயாவது இருக்கும், பார்ப்போம். கடலாக இருக்குது. நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போகலாம். இங்கே ஓ வந்துருச்சா? இதுதானா? இதுக்கடா 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால்னு வச்சிருக்காங்க. ஏன் தெரியல. என்னங்க ஒரே ஒரு அருவி தாங்க ஊற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம மூணார் போகும்போது ஒரு இடத்துல பார்த்தோம், அங்கேயும் இப்படி தான் ஊட்டிட்டு இருக்கோம். அதே லேயராக இருக்கும், பட் நல்லா ஃபோர்ஸாக ஊற்றிட்டு இருக்கு. பேமெண்ட் இருக்கா அதுக்கு? தெரியலையே, பார்க்கலாம். நம்ம போயிட்டு பேமெண்ட் இருக்கான்னு தெரியலங்க, போயிட்டு பார்க்கலாம். ஆஹா, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் ஏன் 7 சிஸ்டர்னு வச்சாங்க? ஒரே ஒரு அருவி மட்டும் தான் ஊற்றிக்கிட்டு இருக்கு. மேலேருந்து அதை மட்டும் தான் கொட்டிக்கிட்டு இருக்கு, வேற ஒன்றுமே தெரியல. செமையா இருக்கு. அந்த தண்ணியோட ஃபீல் இங்கேயே நமக்கு இருக்கு, அந்த சில்னஸ் ஃபீல். என்ன இருக்கீங்க? ஓ, இப்போ ஃபுல்லாக பறந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். நல்லா தாங்க இருக்கு. ஸோ அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே ஊற்றிட்டு இருக்கு.
மக்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க ஃபோட்டோ எடுத்துட்டு. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்கே இடம் இல்லையே, நம்ம இங்கேருந்து ஃபோட்டோ எடுப்போம். ஸோ இங்கேருந்து அப்படியே மேலே பாருங்களேன், அந்த லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் ஒன்று ஊற்றிட்டு இருக்கு தண்ணி. நல்லா தான் கைஸ் இருக்கு. தண்ணி சும்மா பட்டார்னு வந்து கீழே விழுந்துட்டு போகலாம், பக்கத்தில் போக முடியும்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க மக்களே, மேலே இருந்து ஒரு ஸ்டெப்பா விழுவுறதுனால தான் இது 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டைரக்ட் பிரெஞ்ச் வாட்டர் ஃபால் மாதிரி இல்லை. ஒரு இடத்துலையும் பாருங்க ஸ்டெப் ஆகி வருது. நம்ம கண்ணுக்கு 2 தான் தெரியுது, பட் அந்த சைடு இருந்தும் வரும்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே பக்கத்தில் பாருங்க புத்தா ஸ்டாச்சு இருக்கு. மக்களே, இது 7 ஸ்டெப்ஸ் வாட்டர் ஃபால். நான் 7 சிஸ்டர்ஸ் வாட்டர் ஃபால்னு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 7 சிஸ்டர் வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் தான் இருக்குது. அப்புறம் இந்த வாட்டர் ஃபால் மட்டும் இல்லைங்க, போகிற வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய அருவிகள் நம்மளை வரவே. இரு நல்ல சைடு வாங்கி அப்படி சைடு வாங்கி. இது செம்ம. இந்த இடத்த கிராஸ் பண்ணும் போதெல்லாம் மோமோஸ் வாசனையும் மேகி வாசனையும் பயங்கரமா இருந்தது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மணி 1 மணி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அடக்கிட்டு வந்துட்டோம். வாங்க வண்டிக்கு போலாம். இவனுக்கு கிராஷ் கார்டு போயிடுச்சு. வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு வர வழியில். இந்த வீடியோ லாங்காக தான் இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லை, சிக்கிம் சீரீஸோட முக்காவாசி வீடியோ பார்த்தீங்கன்னா லாங்காக தான் இருக்கும். ஏன்னா நான் பயணம் பண்ணி போகிற வழியில் எதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியந்து போகிறேனோ அதெல்லாம் உங்களுக்கும் காட்டணும், உங்களையும் விர்ச்சுவலாக கூட்டிகிட்டு போகணுங்கிற ஆசையில் தான் சின்ன இடமா இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ நாங்கள் பயணம் பண்ணி போகும்போது அங்கே தூரத்தில் ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் கர்மப்பா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை புனித கர்மப்பா கல் அப்படின்னு சொல்றாங்க. கர்மப்பா கியனோங்கிற திபெத்திய பௌத்த மந்திரம் தான் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த புனித கல் பலகையில. கஞ்சன்ஜுங்கா மலையோட பிரம்மாண்டமான முழு தோற்றத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு புகழ்பெற்ற இடமா இருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்கா பார்க்கறதுக்கான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. கர்மப்பா அப்படிங்கிறது சிக்கிம்ல புகழ்பெற்ற ரும்டெக் மட ஆலயத்தோட தலைவரோட பேர். அப்பா அந்த ரிவரோட அப்பா எவ்வளோ பெரிய ரிவர் இது. ஷிட் மக்களே, அங்கே முட்டிக்கிட்டு தெரியுது மேலே ஒன்று, அது என்னன்னு தெரியல. நம்ம பார்க்குற இந்த மலைகளுக்கெல்லாம் மேலே இருக்கு கஞ்சன்ஜுங்கா மலைத்தொடர். ஆனால் மேகமூட்டம் இருக்கிறதுனால நம்மளால பார்க்க முடியல சரியா. மக்களே, இது ஒரு வியூ பாயிண்ட் போல் எல்லாம் நின்று இங்கே வியூ பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கே எதுவும் வியூ பார்க்க போகிறதில்ல. இந்த மலைக்கு மேலே ஒரு மலை இருக்குது, அதுதான் கஞ்சன்ஜுங்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் தெரியல யாருக்கும். அதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் மக்களே. அதுதான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பனி ஃபர்ஸ்ட் டைம் தெரியுது. ஃபர்ஸ்ட் மொத வாட்டினாங்க பார்த்தீங்கன்னா மணாலி போனப்போ. இந்த மணாலி போகும்போது தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் பனியை பார்த்தோம், வரைஞ்ச பனியை. அப்புறம் தான் காஷ்மீர், செகண்ட் டைம் தான் காஷ்மீர். ஸோ உங்களுக்கு இதான் காட்டுற பாருங்க. அதான் பாருங்க, இதுதான் அவனே தான். நார்த் சிக்கிம் போகிற வழியில் இந்த இடம் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு வியூ பாயிண்ட். கஞ்சன்ஜுங்கா மலை தொடர பார்க்கறதுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாததுனால நாங்கள் அங்கே வண்டியை நிறுத்தலை. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அதாவது நார்த் சிக்கிம்லேருந்து கேங்டாக்குக்கு வர வழியில் நாங்கள் இந்த இடத்துல இறங்கி நின்று பார்த்தோம். பட் அப்பையும் மேகமூட்டமாக தான் இருந்தது. ஸோ இந்த டைம் நாங்கள் போகிற வழியில் என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வீடியோவில் இருக்கும். நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், கஞ்சன்ஜுங்கா மலையோட வியூவை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆனால் என்னால் பார்க்க முடியலங்கிற வருத்தம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு இருந்தது. ஆனால் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எனக்கு பில்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு வியூ கிடைச்சது. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வெல்கம் யூ. மக்களே, நார்த் சிக்கிம் போகிற வழியில் ஐயோ இந்த ஊர் பேர் என்ன, திங்சிம் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லஞ்சுக்கு நிறுத்தியிருக்காங்க.
இது ஆக்சுவலி நாங்கள் பேக்கேஜில் இன்க்ளூடட் நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம லாட்சூன் போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்க்ளூடட் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக கேட்டுக்கணும். எந்த பேக்கேஜ் இங்கேன்ட்டு இல்லை, எந்த பேக்கேஜ் புக் பண்ணாலும் கொஞ்சம் நம்ம தெளிவாக கேட்டுக்கணும். சின்ன சின்ன மிஸ்கம்யூனிகேஷன்லாம் இருக்குது பேக்கேஜ் புக் பண்ணும்போது. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட ஐட்னரியில் என்னென்ன லஞ்ச் இன்க்ளூட் ஆகிருக்கு, அப்புறம் என்னென்ன பிளேஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு, அதுக்கெலாம் என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. மறுபடியும் நான் ஐட்னரியை கோ த்ரூ பண்ணுறப்ப தான் ஓகே இது ஆன் தி வேல போகிறப்ப நமக்கு இன்க்ளூடட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி வாங்க இப்போது சாப்பிடலாம். சிக்கன் தாலி ஆர்டர் போட்டோம், வெறும் 2 பீஸு. ஆனால் பரவாயில்ல, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டாகணும். சாப்பாடே சாப்பிடாம இருக்கணும், அதான் நல்லது. சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓகே, சிக்கனுக்குள்ள தண்ணி போட்டுச்சு, தண்ணியில் சிக்கன் போட மாதிரி கொஞ்சம் காரமாக இருக்கு. அதுவும் 2 எலும்பு போட்டு வச்சுருக்கேன். மக்களே இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பீஸ் 2 மட்டும் தான் இருக்குது, அது ஒன்று தான். அப்புறம் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டா ரீஃபில் பண்ணுறாங்க. பட் சிக்கன் ரீஃபில் கிடையாது, பருப்பு இந்த காயெல்லாம் ரீஃபில் பண்ணி கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு. ஸோ சாப்பாடு வந்து அங்கே அன்லிமிட்டெட் மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப 250 ஓகே தான். வந்து சௌமீன் இந்த இங்கே ஒருத்தங்க இங்கே வந்திருக்க பாருங்க. சௌமீன் நல்லா தான் இருக்கு. நம்ம பசியில் இருக்கோம், சாப்பிட்டு ப்ளாகை கண்டினியூ பண்ணுறோம். இல்லை நாங்கள் சாப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து வாங்கிட்டோம். ஆக்சுவலி மேலே வந்து ரொம்ப காஸ்ட்டு 600 சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கீழே வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால கீழே வாங்கிட்டோம். 550 சொன்னாங்க, 400 கொடுங்க அப்படின்னோன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் கேட்டோம், கண்டிப்பாக வேணுமா ஆக்சிஜன் சிலிண்டர், மேலே கண்டிப்பாக தேவைப்படுமா அப்படின்னு கேட்டோம். கண்டிப்பாக வேணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சரி எதுக்கு ரிஸ்க், அங்கே தேவைப்படுமா படாதான்னு நம்ம அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கிட்டத்தட்ட அது 15,000 17,000 ஆல்டிடியூடில் இருக்குது, கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றாங்க. நான் சொன்னாங்க, ஒரு ப்ரிகாஷனுக்காக வாங்கிட்டோம். அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மக்களே இந்த மாதிரி எத்தனை பிரிட்ஜ் கிராஸ் பண்றோம் பாருங்க. பக்கத்துல இருக்கு பாருங்க ஸ்டீல். அது அந்த ஸ்டீல் பிரிட்ஜ் வந்து நடக்கிறதுக்கா அங்க இருக்க பக்கத்துல. ஆமாமா, இது ஒரு வண்டி தான் போறது. அது வண்டி போறது, அது நடக்கிற மாதிரில இருக்கு, வண்டி போற மாதிரி இல்லையே. மக்களே அங்க பாருங்க, லேயர் லேயரா ஒண்ணுக்கு பின்னாடி எவ்வளவு அழகா மலையெல்லாம் தெரியுதுன்னு. இது வரைக்கும் ரொம்ப அழகான மலைப்பாதையை தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதுக்கு மேலே தான் சிக்கிமோட ஆட்டமே இருக்கு. ரொம்ப அபாயகரமான மலைப்பாதையை தான் இதுக்கு மேலே நம்ம பயணம் பண்ணி போக போகிறோம். எங்களோட இந்த அனுபவத்தில் ஒன்று மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் சம்மரில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஏர்லி சம்மரில் போயிடுங்க. அதாவது மார்ச் ஏப்ரல் அப்படி போயிடுங்க. மே எண்ட்லலாம் வந்துட்டிங்கன்னா அங்கே பயங்கரமாக மழை ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால நிறைய பிளேஸில் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுனால நம்ம போய் பார்க்க முடியாத மாதிரி ஏற்படுது. பார்க்கலனாலும் பரவாயில்ல, போகிற வழியில ஏதாவது ஒரு அபாயகரமான நிகழ்வு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் பயணம் பண்ணுற இந்த பாதையில் ஏகப்பட்ட நிலச்சரிவு ஏற்பட்டு அருவிகள்லாம் ரொம்ப அதிகமாக மழையினால பெருக்கெடுத்து ஓடி இந்த பாதையில் பயணம் பண்ண முடியாமல் லாட்சூங்கை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் லக் இருந்திருக்குதுங்க. நம்ம பயணம் பண்ணுற இந்த நாளைக்கு ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணி அந்த லேண்ட்ஸ்லைட் ஆனது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், தொடர்ந்து பாருங்க. குலுங்கி போறதுனால என்னால ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியல. நாங்களே இங்க பாருங்க எப்படி வந்து விழுந்திருக்கு. அடே அப்பா, ஃபுல் சரிவு இந்த இடம்லாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் நாகா வாட்டர் ஃபால்ஸ். கொஞ்சம் ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் தான். இதுவும் 2 நாளைக்கு முன்னாடி எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அதை அட்டாச் பண்ணுறேன். எந்த அளவுக்கு மோசமாக இந்த பாதை இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். திரும்புற இடம்லாம் வாட்டர் ஃபாலா இருக்கு, பாக்குற இடமெல்லாம் வாட்டர் ஃபால் தான், அங்கங்க கொட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்த சீசன் அப்படி மழை சீசன். இந்த மாதிரி சீசன் மழை பெய்யற சீசன்ல வரும்போது நமக்கு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அங்கங்க அழகழகா மலைக்கு நடுவுல, அடர்த்தியான மலைக்கு நடுவுல வாட்டர் ஃபால் பாக்குறது.
இதுவே இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்குமே போக விடாம தடுக்கிறது. அதுதான் அவதார்ல உள்ள போவாங்க மலை மலையா இருக்குமே, அந்த மாதிரி நெட்டு குத்தா மலை மலையா இருக்குது. ஆக்சுவலி வீடியோல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு என்னால சொல்ல முடியல. நேர்ல பயங்கர மெஸ்மரைசிங்கா இருக்குது வியூஸ்லாம் பாக்குறதுக்கு. ஹில்ஸ் ஒன்னொன்னு அவ்வளோ பெருசு பெருசா இருக்கு. வீட்டு எப்பா என்ன அழகடா சாமி, சூப்பரா இருக்கு முன்னாடி வீடு. பா மக்களே அங்க பாருங்க எப்படி பாறை வந்து வளைஞ்சிருக்குன்னு. பின்னாடி போன் போட்டுக்கிறான், ஏன் அப்படி போட்டுக்கலாம்? ஐயோ யப்பா, கவர்மெண்ட் ஏய் மகேஷ் அந்த பக்கம் லெஃப்ட் எட, கீழ 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 காட்டு, கீழ காட்டு. வாட்டி சிக்கிம் வந்துட்டா சிக்கிம் வர உடஞ்சி எடுத்துருக்காங்க. அப்பா இங்க சுத்தி பொளந்துட்டு இருக்காங்க. இன்னொரு தடவை வரக்கூடாதுன்னு தீதியில ஒரு வாட்டி வந்துட்டு அடுத்த வாட்டி சிக்கிம் வர பயமா இருக்கும். இந்தியாவுக்கு இதுதான் சேஃபான வச்சு இந்தியா காப்பாத்துறது இந்த மலை தான். இதை ப்ரொடக்ட் பண்றதுல அவனுக்கு சாவறானுங்க பாவம். ஆமா கஷ்டப்பட்டு இது ப்ரொடக்ட். அங்க பாரு ரமணா பின்னாடி ஒரு ஃபால்ஸ் பாரு, அங்க பாரு கல்ல. பா எப்படி இருக்கு பாருடா டேய் சாமி. இங்க பாருங்க, மேல பாரு, இதான் மகேஷ் மேல. என்னடா இது டேய், இங்க பாரு எல்லாத்தையும் மகேஷ் ரமணா கல்லு கல்லா பாருடா இந்த சைடெல்லாம். மக்களே அப்பா எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. கடவுளே உருண்டிட்டு வந்துறாதீங்கப்பா, நான் வீட்டுக்கு போயிடுறேன். பயமா இருக்கு சீரியஸா. இங்க இறங்கி வெளியில இறங்கி நின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? முதல்ல நிறுத்த மாட்டாங்க, ஒரு வண்டி போறதுக்கு தான் இடமே இருக்கு இங்க. ஐயோ இது ரொம்ப மோசம்ப்பா சாமி. எனக்கு தெரிஞ்சு சைனா பண்ண பிளான் நினைக்கிறேன். ஆமா மலையில பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, காடு காடாவே இருக்கும், சிட்டி சிட்டியாவே இருக்கும். இங்க ஃபால்ஸ் இருக்குன்னா இங்க பாரு பிரிட்ஜ். மண்ணு விடுவோம் கொஞ்சம் உள்ள திகழ் திகழா தான் இருக்கு சிக்கிம். இவங்க டெய்லி வந்துட்டு போறாங்களே பொழப்புக்காக. இப்படி 1 week at a time border road ஆகும். 1 way அந்த ஆறு தெரியுது பாரு. இங்க நின்னு வியூ கொஞ்சம் பார்க்கலாமா? பஸ் கிடையாது, எல்லாம் கார் தான், டாக்ஸி. இந்த மலையிலயும் 2 பேர் இறங்கி போறாங்க. வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா இங்க வாழ்ந்தவங்க தானே. நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இங்க எவ்வளவு தூரம் போட தேவை. கீழே அந்த ரிவர் பாருமே சொல்லுங்க, ஆப்போசிட்ல முன்னாடியா பாரு உருண்டு போய் விழுந்து செதறி சின்ன பின்ன வாங்கி. ஐயோ இந்த இடமே பயங்கரமா இருக்குதுய்யா.
பயப்படுறான் என்ன வச்சுக்கிட்டு. இந்த பாறைங்களே பார்க்க பயங்கரமா இருக்குது. தலைமட்டமாயிடும் முடிஞ்சிட்டு ஒரு வருஷத்துல. ஆமா தலைமட்டமாயிடும். அதேதான் சூப்பரா பண்ணிருக்கானுங்கப்பா. அதேதான் நீ சொல்ல பத்தியா? அதுவே இருக்கு. ஆமா அதுவே எத்தனையோ வருஷமா கரெக்ட். நீ சொல்லிட்டு இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. ஆமா எல்லாமே அது ஜாலியா போச்சு. இது அட்வென்ச்சரா போகுது. எல்லா டனல்லையும் இந்தியன் பிளாக் மாதிரி லைட்டிங் போட்டிருக்காங்க. எல்லாம் நம்ம கவர்மெண்ட் தானப்பா. மழை தண்ணி டனல் கூட கொலாப்ஸ் ஆகும் சித்தி. சித்தி டனல் இன்னுமே கொடூரமா இருக்கும். மக்களே இப்போ டுங் அப்படிங்கிற ஒரு செக் போஸ்ட் கிட்ட வந்திருக்கோம். அதனால தான் இங்கே டிராஃபிக் இருக்கு. ஸோ என்ன நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வந்தாலும் அது வந்து இங்கே வர வழியில ஒரு இடத்துல பிளாஸ்டிக் பாட்டில் போடுற டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்கே போட்டுருணும். அப்படி இல்லைன்னா அந்த செக் போஸ்ட் கிட்ட போட்டுருணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்ககிட்ட இருக்கிற வாட்டர் பாட்டில்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். போகிற வழியில் போட்டுட்டு போகணும். இல்லைன்னா பார்த்தாங்கன்னா 5000 ஃபைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த செக் போஸ்ட் தாண்டி நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு போனோம். நம்ம டங் செக் போஸ்ட் வந்திருக்கோம். இன்னும் நம்ம போகிறதுக்கு வந்து எத்தனை 27 கிலோமீட்டர் இருக்கு. ஐயோ சைனாவெல்லாம் ஒரு பிளேஸ் மேலே ஏறி போகிறது வந்து நடந்தா இந்த செக் போஸ்ட் கிட்ட டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஸ்நாக்ஸ் அது எல்லாமே இருக்கு. ஏன் ஆல்சோ क्यों भैया செக் போஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க வாட்டர் பாட்டில்லாம் இங்கே தான் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. இந்த இடம் தான் இப்போ நம்மளோட கடமையை ஆத்துறோம். தயவு செஞ்சு வர வழியில் எங்கேயும் போட்டுறாதீங்க. அதுக்காக டெடிக்கேட்டடாக பிளேஸ் இருக்குது. இங்கேயும் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இடம் பார்த்தோம், அங்கேயும் போடுறாங்க. கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட்டட். அது சேலம்ல இருந்து அந்த டப்பா இங்க தான் ப்ளூன்னு இருக்கு. ஆமா இங்க வந்தீங்கன்னா டீ காஃபி இருக்குது. இதுக்கு மேல ரொம்ப தூரம் போகணுமா. இந்த டங் செக் போஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னா இங்கேயே நின்று குடிச்சிருங்க. எங்கள் டிரைவர் சொன்னார். எங்களுக்கு குடிக்கணும்னு தோணல, ஆனால் நாங்கள் போகிறோம். இங்கேருந்து கேங்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தாண்டி வந்திருக்கோம். ஆமாம் அந்த பக்கம் இருந்து போர்டில் பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் நம்ம லேட்சனுக்கு. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? வாய்ஸ் மாறி மாறி வருதுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் நாங்கள் தான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம் நாங்கள் மொத்தம் 7 பேருங்க. ஸோ எல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருப்போம். கவலைப்படாதீங்க. வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னா அது நானாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் முக்கியமான விஷயத்துக்கு போயிட்டு வரலாம். இல்லை நீங்கள் வராதிங்க, நாங்கள் குளித்து நீ ரெண்டுக்கு வருதா? இந்த மூஞ்சிங்களை நல்லா காட்டிக்கிறேன். பே அண்ட் யூஸ் 10 ரூபி இருக்கு.
ஸோ இந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க பொச மண்டையன்ஸ். மவுண்டைன் டாக்ஸ் மட்டும் எவ்வளோ பொசுன்னு இருப்பானுங்க பாருங்களேன். ஐயோ கடவுளே, அழகு. ஐயோ கியூட். சரி ஓகே, நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே குப்பை போடுறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டூரிசம் பீப்புள் தான். நார்த்லேருந்து வந்திருப்பாங்க, சவுத்துலேருந்து வந்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. இப்போ அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க ஸ்டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய எங்கே பார்த்தாலும் குப்பை கிடக்கும். இப்போ அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஸ்டேட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை வந்து நார்த் ஸ்டேட்டாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பைங்கள்லாம் கீழே கிடக்கிறத நம்மளே சொல்லியிருப்போம். கடைசியாக நான் போட்ட ஏற்காடு வீடியோவில் கூட பார்த்துருந்தீங்கன்னா குப்பை எப்படிலாம் மோசமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருப்பேன். பட் இங்கே சிக்கிமில் கவர்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்த அவங்கவுங்க மாநிலத்தை குப்பை போடுற மக்களால் ஃபாலோ பண்ண முடியுது மற்ற மாநிலம்ல அப்படின்னா, நம்ம மாநிலம்ல அதே கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்கன்னா அப்போ நம்மளாலையும் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் கிட்ட வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கான ஒரு வலியுறுத்தல் இருக்கணும். குப்பை போடக்கூடாது, அதே மாதிரி கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இந்த குப்பைங்கெல்லாம் கரெக்டாக கலெக்ட் பண்ணணுங்கிற அந்த ஒரு சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளோட ஸ்டேட்டையும் இந்த மாதிரி வந்து க்ளீனாக நீட்டாக காட்ட முடியும். நம்ம ஊரில் டெம்பிள் அதிகமாக இருக்குது, நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ நீட்டாக ஃபாலோ பண்ணால் நிறைய டூரிசம் டெவலப் பண்ணால் இன்னும் நம்ம டெவலப் ஆகிட்டே இருக்கும் எல்லா விஷயமும். முக்கியமாக டெம்பிளில் கோயிலில் வந்து புண்ணியத்தை தேடி போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் குப்பை பண்ணி பாவத்தை தான் சம்பாரிச்சிட்டு வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இங்கே ஆர்மி எடுத்தனால அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லது. இல்லை, இங்கே வர டூரிசம் பீப்புள் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்கல்ல கரெக்டாக. எங்கேயுமே பெருசாக நம்மளால இங்கே குப்பையை பார்க்கவே முடியாது. சரி ஓகே மக்களே, நான் சொன்னல ஷேர்டு கேப் இதுதான் பாருங்க. ஃபுல்லாக இப்படி தான் அடைச்சி வச்சு கூப்பிட்டுட்டு போவாங்க இந்த கேப்ல. நமக்கு நார்மலாக நம்மளோட வண்டியில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வரும். அப்படி வரும்போதே ரோட்டில் வளைஞ்சி ஓடும்போது ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வரணுங்கிறத நினச்சி பார்க்க முடியல. பட் அப்படியும் வரவங்களை வந்து பாராட்டி தான் ஆகணும். இங்கே பாருங்க 4 இது வச்சுருக்காங்க. இது புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி ஒரு ஜீப்பு கிட்டத்தட்ட 10-11 பேர் உள்ளே வந்து போகிறாங்க. மக்களே, அங்கே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு குழந்தைங்க போயிட்டு இருக்கு பாருங்க. ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு ஏதோ ஹாஃப் சாரி மாதிரி இருக்கு. செம கியூட்டாக இருக்கு பார்க்கவே. இங்கேயும் ஸ்கூலில் முடிச்சுட்டு டெய்லி இங்கே ஸ்கூல்லாம் 3:30க்குலாம் முடிஞ்சிருமாமா. 3:30க்குலாம் ஸ்கூல் ஓவர் ஆகிடுமா? ஸ்கூல் அப்படியா? மக்களே, அரை மணி நேரமாக நிற்கிறோம் டிராஃபிக்கில். செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே வந்தோன்னே இந்த வண்டி தான் நின்றுக்கிட்டே இருக்குது. எந்த மூமெண்ட்டுமே இல்லை. பாப்பா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 1/2 hour மேலே இப்போ ஆயிடுச்சு. பார்க்குறேன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. மக்களே, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னமும் டிராஃபிக்கில் தான் நின்றுட்டுருக்கோம். ஃபாகு கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் டிராஃபிக் கிளியர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். எஸ் ஆமாம், டிராஃபிக் கிளியர் ஆகுது. வண்டியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நான் கூட ரொம்ப லேட் ஆகிடும்னு நினச்சேன். சரி போவோம். மக்களே, ஆப்போசிட்லாம் ஒன்றுமே தெரியல. அந்த அளவுக்கு ஃபாக் ஃபார்ம் ஆயிருக்கு. பொறுமையாக போக வேண்டியது தான். இங்கெல்லாம் பாருங்க, ஃபுல் அவுட்டு. ஒன்றும் தெரியல. இதெல்லாம் வானம் இல்லை, எல்லாம் ஃபாக் தான் இங்கே இருக்கிறதெல்லாம். ஏன்னா ஆப்போசிட்டில் ஃபுல்லாக ஹில்ஸ் தான். இப்போ எல்லாம் ஃபாகில் வந்து மறைஞ்சிருச்சு. மக்களே, கார் ஒன்று ஏற முடியாம ஸ்டக்காகி நின்றுட்டு இருக்குதாங்க. என்னாச்சு? எங்க டிரைவர் இறங்கி போயிருக்காரு. ஹெல்ப் தான், நல்ல ஹெல்ப் ஐயா. தள்ளி விட்டு அவன் போய் கையை வச்சுனே ஓடிடுச்சு.
நல்ல பையன், சூப்பர் சூப்பர். சிரிப்பு பார்த்தாங்களா? சூப்பர் பையா. சூப்பர் சூப்பர், குட் குட் மேன். நம்ம டிரைவர் கைய வச்சாங்க, வண்டி நகர்ந்துருச்சு. இந்த இடம் கொஞ்சம் கஷ்டம்தான் போல இல்ல? ஏறிடு. ஓப்பா, ஓடு 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 ஓடு. एक मौसम से जाना அங்கதான் பஞ்சர் ஆச்சு அந்த வண்டி தானே. ஆமா ஆமா மக்களே, இந்த ரூட் பாருங்க எந்த அளவுக்குலாம் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு. கீழே அதால பாதாளம் அப்படிதானே சொல்லுவாங்க. மக்களே, எவ்வளோ வண்டியை பார்த்துட்டோம். சிக்கிம் வண்டியை தவிர வேற எந்த ஸ்டேட் வண்டியும் இது வரைக்கும் என் கண்ணால பார்க்கல. நார்த் சிக்கிம்ல நான் சொல்றது, ஈவன் வெஸ்ட் பெங்கால் வண்டி கூட பார்க்கவே இல்லை. மக்களே, இந்த பாட்டு கேட்டுட்டு போக எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ அதுக்கெல்லாம் போன பிடிக்கிட்டா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இதில் தான் போயிட்டு இருக்கோம். எல்லாம் பாறை ஃபுல்லாக விழுந்து கிடையாது. இந்த விஷயத்துல ஆர்மி தான் ரொம்ப கிரேட்டுங்க. சூப்பராக பண்ணி வச்சுக்கிட்டு. மக்களே, சுங்தாங் ஊரை தாண்டி இப்போ நாங்கள் லேச்சுங்க்கு போயிட்டு இருக்கோம். ஸோ சுங்தாங்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா 2 ரோடு பிரியும். ஒன்று வந்து லேச்சுங்க்கு, இன்னொன்று வந்து லேச்சனுக்கு பிரியும். ஸோ லேச்சன் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ லேச்சுங் தான் போயிட்டு இருக்கோம். இது நைட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் அதிகமாக உங்களுக்கு வீடியோ எடுக்கல, பெருசாக வந்து கேமராவில் தெரியாதுன்னு. ஆனால் பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது வர ரூட்டெல்லாம். ஸோ பயங்கரமான வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது. அது இப்போ பார்த்தது வித்தியாசமா. ஆமாம், இப்போ ஒரு வாட்டர் ஃபால் பார்த்தேன், அவ்வளோ சூப்பரா இருந்தது. செங்குத்தா. ஆமா, நல்லா குளிக்கலாம்ல. என்ன அமிதாப் பச்சன் ஃபால்ஸா ஒன்னும் தெரியல, ஆனா ஹைட்டா இருக்கு பாக்குறப்ப மட்டும். அதனாலதான் அமிதாப் பச்சன் ஃபால்ஸ்னு வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்ப தெரியல. நாங்க ரிட்டர்ன் வரும்போது பகல் டைமா இருந்ததுன்னா அப்ப வீடியோ எடுத்தனா இந்த வீடியோலயே உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு டெம்பரேச்சர் இப்படி மக்களே, இது என்ட்ரி, லேச்சுங்க்கு போறதுக்கு என்ட்ரி. बैग में क्या है मैडम जी? ऊपर 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 नहीं, वो उसके बैग में क्या है बोला? ऊपर क्या है? என்ன பேக் இருக்குங்களா? वो वाला पानी का बोतल टोटली बैन है। ओके ओके। प्लास्टिक खा नहीं पी है। के ना बाहर मत फेंकिए। वो ऑक्सीजन कैन वाला जो आप यूज करोगे ना, ऊपर बर्फ के अंदर मत फेंकिए, वापसी लेके आइए। अच्छा ओके। ये यूज करने के बाद खाली ना ऊपर मत फेंकिए, वापसी लेके आना, वापस लेके वापस लेके, हाँ ठीक है ठीक है, डस्टबिन में डालिए। ठीक है, थैंक यू. மக்களே, லேச்சுங் என்டர் ஆயிட்டோம். வெல்கம் டு லேச்சுங். இங்க இருக்கு. லேச்சுங்குள்ள என்டர் ஆயிட்டோம். அவங்க வந்து எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்தாங்கன்னா, இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் மேல யூஸ் பண்ணி தீந்துருச்சுன்னா அங்கேயே விட்டுட்டு வந்துடாதீங்க, கீழே எடுத்துட்டு வந்துருங்க. மேல எதுவுமே இதுவுமே எந்த ஒரு வேஸ்ட்டுமே அங்க வச்சுட்டு வந்துடக்கூடாது, எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடணும். நம்ம என்ன எடுத்துட்டு போறோமோ அதை அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்துடணும். அதுதான். இதுல போனோம். இதெல்லாம் அடிச்சுட்டு வந்த கல்லடா. और
ஹோட்டல் ரூம் வந்து இறங்கிட்டோம். ஸோ கொடுத்துருக்குற ஹோட்டல் வந்து நிஜமா மொக்கையாக தான் இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. லாச்சுங்ல எங்களோட ஹோட்டல் ஸ்டேல ஒரு பெரிய சொதப்பல் நடந்திருக்கு. கேங்டாக்ல நான் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே ஓனர் கிட்ட தான் மற்ற இடங்கள்ல தங்கக்கூடிய ஸ்டே வெஹிக்கல் எல்லாமே புக் பண்ணி கொடுக்க சொன்னேன். அவர் எல்லாமே நல்லா தான் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இதுல என்னோட கவனக்குறைவால நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு உங்ககிட்ட சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க போறப்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐட்னரியை நான் ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணாம அங்க லஞ்ச் எனக்கு கொடுப்பாங்க ஆன் தி வேல அப்படிங்கிற எதிர்பார்ப்போட போனது. ரெண்டாவது, லாச்சுங்ல எங்களுக்கு என்ன ஸ்டே புக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேவோட நேம் என்ன, எதுவுமே அவர்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணாம இங்க கான்டாக்ட் பண்ற ஒரு ஏஜென்ட்டோட நம்பரை மட்டும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். மூணாவது, இங்கே இந்த ஸ்டே எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறத அவர்கிட்டயும் கன்வே பண்ணாம இதுதான் எனக்கு கொடுத்த ஸ்டே அப்படின்னு நானே அசியூம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்க தங்கி இருக்கிற இந்த ஸ்டேல லஞ்சும் இல்ல அப்படின்ட்டாங்க. சோ இதையாவது அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணா நெட்வொர்க் பிரச்சனையால அவருக்கு கால் ரீச் ஆகல. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும், இங்க இருக்கிற அந்த ஹோட்டல் ஓனர் கிட்டையாவது நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசியிருக்கணும். அதையும் நான் பண்ணல, எல்லாம் நேர்ல போய் பேசிக்கலான்னு விட்டுட்டேன் அப்ப இருந்த மைண்ட்ல. என்னோட கவனக்குறைவு இங்க இருந்தாலும் இங்க சொதப்புலும் நடந்திருக்குதுங்க. அவர் கொடுத்த ஹோம் ஸ்டே வேற, அவர் கொடுத்த ஏஜென்ட் நம்பர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஏதோ டெத் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு ஏஜென்ட் கிட்ட கைமாத்தி கொடுத்திருக்காரு. அந்த ஏஜென்ட் எங்களுக்கு வேற ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணி கொடுத்திருக்கான். இது எதுவுமே அங்க நான் தெளிவா கம்யூனிகேட் பண்ணாததுனால இது எல்லாமே கேங்டாக்ல போய் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இடையில வந்த ஏஜென்ட் தப்பான ஹோட்டல் கொடுத்தாலும் நான் கவனக்குறைவா இருந்தாலும் நான் புக் பண்ண அவர் தானே இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாமே அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட வாட்ஸ்அப் சாட் எல்லாத்தையுமே காமிச்சு ரொம்ப சாரி கேட்டுக்கிட்டாரு. நான் டிராவல் பண்ற ஒவ்வொரு ட்ரிப்லயும் எல்லாமே கவனமா தான் பண்ணுவேன். ஏதோ இந்த ட்ரிப்ல பாத்தீங்கன்னா கவனக்குறைவால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. இது எனக்கான ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். ஓகே, இதெல்லாம் தாண்டி லாச்சுங்ல தங்கி இருக்கிற இந்த ஸ்டேவை பத்தி சொல்லணும்னா இந்த ஹோட்டல் ஸ்டேவோட ஓனர் ரொம்பவே தங்கமான மனுஷன். அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். எங்களுக்கு பர்சனலா இந்த ஹோட்டல் பிடிக்கல அப்படின்னாலும் இது ஒரு பட்ஜெட் ஹோட்டலுங்க. ஒரு ஆளுக்கு 1000 rupees வாங்கிட்டு காலையிலயும் நைட்டும் ஃபுட்டோட ஸ்டேவும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரூமை கொடுக்குறாங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பே பண்ண அமௌண்ட் வேற, அதனாலதான் எனக்கு அந்த கோவம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஹோட்டல் ஓனர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தங்க பிடிக்கலன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு ரூமை மேல வெக்கேட் பண்ணி கொடுக்குறேன். சேம் ரூம் தான் இருந்தாலும் மேல இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தாரு. எங்க கூட இருந்து எங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி பட்ஜெட் ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா ஹீட்டர் இருக்க மாட்டேங்குது. அதாவது ரூம் ஹீட்டர் இருக்க மாட்டேங்குது. கரண்ட் போயிட்டா ஜென்ரேட்டரும் இல்ல. சோ குளிக்கும் போது தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஹீட்டா இருக்காது. சோ இதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னப்ப அவங்க சைட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொன்னாங்க. அவங்க பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு தான் எங்களால ப்ரொவைட் பண்ண முடியுங்கிறாங்க. சோ நானா பார்த்து புக் பண்ணிருந்தேன்னா எனக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ அதெல்லாம் பார்த்து புக் பண்ணிருப்பேன். இந்த ஹோட்டல்ல வந்து நான் இவரையும் இந்த ஹோட்டலையும் எனக்கு குறை சொல்ல முடியலங்க. ஏன்னா இது வந்து எனக்கு கைமாத்தி விட்ட அந்த ஏஜென்ட் மேலதான் எனக்கு கோவமே. பட் இவரு வந்து எங்களை நல்லாவே டேக் கேர் தான் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி நைட்ல ரூம் ஹீட்டர் இல்லாம தூங்க முடியுது, பயங்கர குளிரா இருக்கேன்னு யோசிச்சா இங்கேயும் நிறைய பேர்லாம் இந்த மாதிரி வந்து தங்குறாங்க. நிறைய ஹோட்டல்ஸ்ல இங்கெல்லாம் வந்து ரிமோட் ஏரியாங்கிறதுனால நிறைய ஹோட்டல்ஸ்ல ஹீட்டரே இருக்க மாட்டேங்குதுங்க. எப்படி ஸ்டே பண்றாங்க, எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு தான் தெரியல. அதே மாதிரி சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு இங்கே சாப்பிட்ற அளவுக்கு நல்லா தாங்க இருந்தது. அவ்வளோ மோசமாக ஒன்றும் சொல்ல முடியல. என்ன எல்லா இடத்துலையும் போனால் இந்த பருப்பு சாம்பார் உருளைக்கிழங்கு கொடுத்து கொல்றாங்க, அது ஒன்று தான் விஷயம். மற்றபடி இந்த ஹோட்டல் வந்து ஓகே தாங்க. ஏதோ தப்பி வேற ஹோட்டல் கிடைச்சாலும் அந்த ஹோட்டல் ஓனர் ஒரு நல்ல மனுஷனோட கான்டாக்ட் கிடைச்சது. ஸோ அதனால பரவாயில்ல. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க, அடுத்தடுத்து என்னென்னலாம் நாங்கள் ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கோன்னு. வர வழியில என்ஜாய் பண்ணிட்டே வந்தோம் மக்களே. இங்கே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம்லாம் டென்ஷனை கிளப்பி விடுது. சரி, ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து லாச்சுங்லேருந்து யும்டாங் வேலி அண்ட் 0 பாயிண்ட் போக போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.